மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே இருக்க காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு நாகர்கோவில் பகுதி. நாகர்கோவில் பக்தர் வாங்க. நாகர்கோவில் நாகர்கோவில் பகுதி. தாய், மகள், மருமகன், பேத்தி. காலம் சொல்லலாம். முக்காலம் தொழுகின்ற சக்தி பெறும் முருகா என்றழைத்தாலே முக்தி தரும். அருளோடு பொருள் தன்னை ஆக்கி வரும். முருகன் கோயில் எங்கே இருக்குது? உங்கள் வீட்டு பக்கமா? பக்கம்தானா அது? கால் வந்துட்டு வாங்க. முருகனுடைய வேல் வருது நீங்கள் வந்த உடனே. ஏஞ்சி கால் வந்துட்டு வாமா, கால் வலி தீரணும்ல. உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். 14 ஆண்டுகளுக்கு முன்பு 14 ஆண்டுகளுக்கு முன்பு உன் கணவனை சார்ந்த உறவினர்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சில வெறுப்பு பகைகள் மூண்டு வந்தது உண்டு. உண்மையா? அந்த சூழ்நிலையில் உங்களுடைய பணங்கள், இடங்கள் சூறையாடப்பட்டு வஞ்சத்தால் பாதிக்கப்பட்டது. அதில் உங்கள் குடும்பத்தை ஒட்டி இருக்கிற சுளமாட சாமின்னு ஒரு சாமி உண்டா? அது பக்கத்தில் இத்தாச்சி அம்மான்னு ஒரு அம்மா, இசக்கி அம்மா இருக்காளா? இந்த சூழ்நிலைகளில் சில காலங்கள் கழித்து இப்போ 2.25 ஆண்டுகளாக நீ குடியிருக்கிற வீட்டுக்குள்ளே ஒரு ஆவி நடமாடிக்கிட்டு இருக்கு. இரவில் தூங்குகிற பொழுதும் தனியாக இருக்கிற பொழுதும் ஏதோ ஒன்று நடக்கிறதே என்ற ஒரு பாவனை உன் கண்களில் தெரிகிறது. சில சமயங்களில் தன்னோடே சேர்ந்து நிற்பது போலவும் பாவனை தெரிகிறது. ஆகையினால் இது ஏவலால் வந்ததா அல்லது எங்கோ இருந்து புகுந்ததா என்று தெரிய வேண்டும். அதையும் நீக்க வேண்டும் என்பது முதல் கேள்வி. கால் ஒன்று சொல்லலாம். ஆவி குடியிருக்கும் ஆவி நன்குடி, அங்கே கொலுவிருக்கும் அழகு. இரண்டாவதாக, உன்னை மாலையிட்ட கணவன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய காலங்கள் நிறைவேறி வந்து கொண்டிருக்கிறது என்பது பொருளாகும். இப்பொழுது வந்துவிட்டால் இருக்கிற கடன்களை தீர்க்க முடியாது. அதனால் மீண்டும் அவர் அங்கு இருந்து சில காலங்கள் உழைக்கிறதுக்கு ஒரு அனுமதியை வாங்கி தர வேண்டும். அவர் அங்கு சில நாட்கள் இருந்து சில பொருளாதாரங்களை பெற்று வர வேண்டும் என்பது உங்களுடைய இரண்டாவது கேள்வி. இந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய உடல் கோளாறுகள் கூட இந்த ஏவலால் வந்த வினைகளாக இருக்குமோ என்னும் ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் உண்டு. அது உண்மைதான் என்பது பொருளாகும். இதை மாற்றி உங்களை மலர்ச்சி வாழ வைத்து தந்தால் போதும்லா. கால் ஒன்று சொல்லலாம். ஒரு மரம் ஒடிஞ்சு விழுந்திருக்கு, காட்டி பார்ப்போம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இடையில் ஒரு மரம் ஒடிஞ்சுதாப்பா? வீட்டுக்கு மேலேயே ஒடிஞ்சு கிடக்கோ? அதோ ஒடிஞ்சு கிடக்கு. இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் கிடக்குதா? கால் வந்துட்டுவாங்க. அதை போய் நீங்கள் பார்க்கலையா? நான் பார்த்து வந்துட்டேன்.
என்னாலும் தவிழ்கின்ற தெரிவா. வரலாம். இந்த நிலைகளிலிருந்து மாற்றி உங்களை வாழ வச்சு தந்தா போதுங்களா? இந்தா உன்னுடைய தந்தையாருக்கு இன்னும் 3 ஆண்டு காலம் அங்கே இருக்கிறதுக்கு வழிவகுத்து தருகிறேன். நீ சொன்ன மாதிரி 5 வருஷம் இருக்க முடியாது. இயல்பாகவே நான் நடைமுறையில் காட்டுவேன். பதில் இல்லை. அந்த பூவனியே வச்சுக்கா. எல்லாரும் இந்த அப்படி பக்கத்தில் வா. உன்னுடைய கடைக்கு வேலைக்கும் தரேன், வெற்றியவும் தரேன். அடுத்த உத்தரவு. அடுத்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு சம்மந்தமான வியாபாரத்தில் பணம் வருது, ஆனால் காரியம் வெற்றியாக நடக்க மாட்டேங்குன்னு கேட்டு வந்த மக்கள், தாய் மகன் கணவன், பூதானம் சன்னிதானம் ஏதேனும் தானம் இருந்தா சொல்லுங்கள். கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பேச்சியம்மாள், பூதத்தார் போன்ற உன்னதமான தெய்வங்களெல்லாம் குடியிருக்கு. ஆனால் இப்போ ஒரு 3 மாதங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து பல கோடிக்குழுது நடக்கக்கூடிய அளவுக்கு பேச்சுவார்த்தை வந்து அது இன்னும் முடியாத ஒரு வேதனையில் உட்கார்ந்துருக்கு. உண்மையா இல்லையா? அதுக்கு எம்ஓஐ போடக்கூடிய அளவுக்கு உள்ள எல்லா பேச்சுவார்த்தையும் வந்தும் கூட அது நின்று போச்சே சாமி. அதுக்கு தடங்களுக்கு மனிதர்களா அல்லது என் நேரங்கள் தானாங்கிறது ஒரு சின்ன சந்தேகம். கால்னுட்டு வரலாம். அப்படியா? முடிச்சிடலாம். வாப்பா வாப்பா. இந்த வரக்கூடிய தை மாதத்துக்குள்ள அந்த பெரிய ப்ராஜெக்டை நான் முடித்து சில கோடிகளை உன் கையில் தாரப்பா. வேறு என்ன வேணும்? வெற்றி ஆக்கியாச்சு. இந்தா இந்த மலரை கொண்டு போய் என் தங்கை பேச்சிட்ட கொண்டு வச்சு வா. இந்தாடா இந்த கல்யாணத்தை சிவராத்திரிக்கு பிறகு நடக்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணித்தாரேன். உடல்நிலையில் எந்த குறையில்லாமல் ஆக்கித்தாரேன். சந்தோஷமாக இருக்க. பணம் வேண்டாமா? பணம் தானப்பா வேணும். இல்லை கர்மசாமி, என் மகன் ஒரு பொம்பளைகிட்ட மாட்டிக்கிட்டான், அவனை திருத்தி வெளியே கொண்டு வரணும்னு கேட்டு வந்தவன். பொம்பளைகிட்ட மாட்டாதவன் எவன் இருக்கான்? சரி, இருந்தாலும் அண்ணன் ஒரு கேள்வியை கேட்கா, பறிச்சுட்டு போவோம். இல்லை கன்னியாகுமரியை சார்ந்தவன் நிற்கீங்களோ? யார் நீங்கள்? கன்னியாகுமரியா? கன்னியாகுமரி எந்த இடம்? கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பையனை திருத்தி வெளியில் கொண்டு வரணும். ஆனால் அவன் அவள்கிட்ட உறுதியான மனநிலையோடு அவளை விட்டு பிரியாமல் உட்கார்ந்துருக்கான். பிரித்து கொண்டு வந்து செட்டாக்குள்ளே தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவான். புருஷம் இல்லை. புருஷ முன்னாட்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை. வேறு வேறு இருந்தால் என்னப்பா செய்ய முடியா? அவன் மனசை அசைச்சு கொண்டு வரேன். நீ எடுத்த தொழிலில் இப்போதைக்கு நிறைய வெற்றியை காண முடியாமல் வேதனை அடைந்துக்கிட்டு இருக்க. பல லட்சங்கள் நஷ்டமாயிருக்கு. அதெல்லாம் மீட்டி உன் பிள்ளையும் மீட்டி தரப்பா. 3 மாத கால அவகாசத்தில் வெற்றி அடைந்து என்னை காண்பாய். எல்லாம் ஆற்றலாகும். கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? யாருக்குடா திருமணம்? உனக்கு தானா? நீ யாரு? காலன்ட்டுவா. திருமணம் சொல்லுவாங்க. சாமி, என் ஜாதகம் சரியில்லையா, இல்லாட்ட என் மூஞ்சை பிடிக்கலையா, இல்லைன்னா என் எதையும் யாரும் சொல்லி கொடுத்து நிறுத்தி வச்சு என் கல்யாணம் நடக்கலையா அப்படின்னு ஒரு 3 கேள்வியை கையில் வச்சுருக்கிய. காலில் வந்துட்டு வா. கட்டிக்காரன் எவ்வளோ விவரமாக இருக்கான். வீட்டுக்கு போகிற உள்ள சர்ச் இருக்கா? உன் பேர் என்ன? சர்ச்சுக்கு உனக்கும் தொடர்பா? காலில் வந்துட்டு வா. யார்
வாடா. 6 மாதங்களுக்கு முன்னால் சில லட்சங்களை இழந்து வேதனைப்பட்டிருக்கிற உண்மையா? அந்த பணம் மீட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஈடாக பணத்தை செல்வமாக தாரேன். உன்னுடைய கல்யாணத்துக்கு முன்னோர்கள் செய்த பாவத்தின் அடிப்படையில் இதுவரை உன்னுடைய திருமணம் தடையாகவே நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு வெற்றியும் காண முடியவில்லை. சில பேர்கள் பார்ப்போம்னு சொல்லுவாங்களே தவிர முடியாது. நம்மளாவது யாரையும் லவ் பண்ணி பார்ப்போமா நினச்சா அப்படி ஒரு செட்டப்பும் நடக்க மாட்டுக்கு. அதனால் இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு ஜென்ம பாவம் காரணம். அதை நீக்கி வெட்டியாக்கி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவான். ஜாதகத்தில் இழந்தும் இருந்தால் கிழவனுக்கு கூட காதல் வரும். சும்மா இருக்கீங்களா? வா. கர்மசாமிக்கு இந்த தை மாதம் கல்யாணம் நடத்தார 3:30 மணிக்கு என்னை பார்த்துப்போம். கர்மசாமிக்கு கோர்ட்டில் கேஸ் யாருக்கோ கிடக்காமல. யார் அது? வழக்கு யாருக்குப்பா? வழக்கு நிலம் வீடு சம்பந்தமாக மனக்குழப்பம் உடையவர் யார்? வாடா தம்பி. என்னடா குழப்பம்? கால் வந்துட்டு வா. யாருக்கு கேட்டு பார்ப்போம். வீட்டில் யாருக்கு கால் நடக்க முடியலையா? யார் அது? யாருக்கோ ஒருத்தருக்கு காலில் நரம்பில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லுத. அம்மா அப்பா பார்த்துக்கா. சனி பகவானுக்கு விளக்கு போட்டுருக்காங்க. கால் வந்துட்டு வா. இந்த கனியை கொண்டு வச்சா நடக்கும். வா. சனி பகவானுடைய குறைபாடினுடைய ஒரு காரணத்தால் ஓராண்டு காலம் உன்னுடைய வீடு வளராத நிலையில் இருக்கும். அந்த நிலைகளை மாற்றி வெற்றியாக்கி தரேன். சேதம் இல்லாமல் காப்பாற்றி தரேன். மேரேஜுக்கு இப்போதைக்கு உத்தரவில் இல்லை மகனே. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு கோயம்புத்தூர் அடுத்து அழைக்கிறேன். இன்னும் இருக்குது, கவலைப்படாது. கோயம்புத்தூர் செம்பருத்தி பூவை போலது இருப்பாளா? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர் யார்? கல்யாணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? கல்யாணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தீங்களா? வாங்க. யாருக்கு? வாங்க வாங்க. இருக்கு. போகிற வழியில் அம்மன் கோயில் இருக்குது. அருகில் பிள்ளையார் கோயில் இருக்கா? கால் வந்துட்டாங்க. கோயம்புத்தூரா? நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? நல்லா உட்கார வேண்டியதானம்மா. ஏம்மா படபடக்கிறிய? பையன்ற கல்யாணத்தை பற்றி பேசுனீங்களா? என்ன சொல்லுதான்? பார்ப்போம். அவன் பார்க்கணுங்களா நீங்கள் பார்க்கணுங்கங்களா? அவன் தான் பார்க்கணுமுங்க. அதுக்குரிய அர்த்தங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? புரியல. நான் பார்த்தாலும் சரி. அது நீயே விரும்பினாலும் கூட நான் கல்யாணம் முடிச்சு வைக்கணும் நீங்கள் சொல்லிட்டீங்க. அவன் செலக்ட் பண்ண பொண்ணுகிட்ட இருந்து இன்னும் பதில் வரல. அதனால் உங்களுக்கு அவன் பதில் சொல்லலை. இதுதான் உண்மை. அதுக்கு இன்னும் 3 மாதம் கால அவகாசம் இருக்குது. அதனால் தை மாதத்தில் அவனுக்கு கல்யாணம் நடந்துடும். உங்கள் இஷ்டப்படியே நடக்கும். காலில் விட்டுவாங்க. கழிச்சு போட்டாச்சு அந்த பொண்ணை. கர்மசாமிக்கு பக்கத்தில் வாங்க. மனக்குளம் தடுமாற்றமான புத்தி இருக்கக்கூடாது. தெளிந்த புத்தியோடு நின்று பார்ப்போம். இந்தா வேலையும் தொழிலும் அமையும், கல்யாணமும் நடக்கும். இந்தா வெற்றிகரமாக நடக்கும். மதியம் சாப்பிட்டு போங்க செல்ல மக்களே. இந்தாப்பா வாங்கிக்கா. ஓகே. கர்மசாமிக்கு கல்யாணம் கூடி வந்து விட்டது. கர்மசாமி நன்றி சொல்ல வந்தேன் என்றது யார்?
கால் வந்துட்டு வரலாம். தொழில் வளமில்லைன்னு கேட்டு வந்தது யார்? பக்கத்தில் வாங்க. யாருப்பா நீங்கள்? எங்கெல்லாம் யார் நீங்கள்? ஏன் வந்து நிற்கிறீங்க? ஆ ஆ ஆ ஆ கற்பராயன் ஒரு சாமி வராரு. எங்கேயா இருக்காரு? பக்கத்தில் இருக்காரா? கால் வந்துட்டு வாங்க. என்ன வேணும் இப்போ? கல்யாணம் கூடியாச்சா? என்னைக்கு வச்சுருக்கோம்? இந்தா நீ நடத்துகிற தொழிலில் இப்போ ஒரு வருஷமாக தடைகளாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த மனவேரையை தீர்த்து லாபமாக்கி தரேன். கல்யாணத்தையும் வெற்றியாக நடத்தி தரேன். இந்தாப்பா தெளிவாரு. மீண்டும் தொழில் வளமில்லை என்று கேட்டு வந்தது யார்? வாப்பா. அடுத்து குழந்தை சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க யாரும் உண்டா? பிள்ளைகளின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க உட்காரலாம். என்ன தொழில்ண்ணே? சரி. ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்களா? கால் வந்துப்பா. ரெண்டே கால் வருத்தங்களாக உன்னுடைய தொழிலில் மனவேதனையும் பிரத்தியாரால் இடைஞ்சலும் நடக்கும். நடக்கா? நீ ஏதோ தவறு செய்கிறாய் என்று உன் மேலே சட்டப்படி ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கும் ஒருத்தன் இடைஞ்சல் பண்ணிட்டான். கால் வந்துட்டு வா. இடையில நீங்கள் யாரும் பேசாதீங்க. மைக் உங்களுக்கு தரேன். அதனால் இந்த தொழில் முடங்கி இருக்கிறதுக்கு காரணம் இயற்கையா, கிரகமா, செய்வன கோளாறா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் செய்வனையால் நடந்தது உண்டு. அதனால் ஒரு பக்கத்து காலில் உனக்கு வலியும் வேதனையும் உறுத்தலும் காட்டும் இருக்கா? இந்த நிலைகளிலிருந்து மாற்றி தொழிலை வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா 3:30 மணிக்கு என்னை பார்த்து போ. ஜெயிச்சுட்டாரேன். அந்த அதை எழுதி தந்துட்டேன். முடிஞ்சிடும். போ. கர்மசாமிக்கு வாப்பா. எல்லோரும் கொண்டாடுவோம் நல்லோர்கள் வாழ்வை எண்ணி. எங்கே இருக்குது காட்டு பார்ப்போமா? சரி கேட்போம். 1 2 3 4 5 5வது கிராஸ் ரோடு. உங்கள் இடத்துக்கு போகிற வழிகளில்